என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்டலிஸ் மேன்வாவோட எபிசோடு 3. எபிசோடு 2 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இந்த பீஸ்டோட கண்ணு நம்ம ஹீரோ பக்கம் திரும்புறதை பார்த்ததும் ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிடுறான். ஒருவேளை நம்ம ஹீரோவோட புது ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுற நேரம் வந்துருச்சு. நம்ம ஹீரோ அவனோட புது ஸ்டெல்த் மோட ஸ்கில்லை ஆன் பண்ணுறான். நம்ம ஹீரோ அவனோட ரெட் எக்ஸோஸ்கெலட்டன் உடனே டிரான்ஸ்பரண்ட் ஆகுது. இது செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ யாருக்கும் தெரிய மாட்டான். நிம்மதியாக அந்த குளத்தில் என்ன நடக்குதுன்னு கவனிக்கலாம். ஏற்கனவே அந்த கேவலமான பீஸ்ட்டை பார்த்துட்டான். அடுத்து கவனிக்க வேண்டியது நம்ம ஹீரோவோட எனிமி. நம்ம ஹீரோவோட இரும்பு பார்ட்னர்ஸை கொன்னவன், குழந்தைகளை கடத்தினவன், அந்த கொடூரமான முதல்ல மாதிரி இருக்க பீஸ்ட் இந்த மான்ஸ்டர் லிஸ்ட்டில் எப்படி பார்த்தாலும் நம்ம ஹீரோவுக்கு ஏதோ தப்பாப்படுது. டேஞ்சரான பீஸ்ட் ஒன்னோட ஒன்று சண்டை போடலை, ஏதோ ரவுண்ட் டேபிளில் பேசி வச்ச மாதிரி அமைதியாக இருக்குதுங்க. ஒருவேளை பெரிய மான்ஸ்டர் சமாதான மீட்டிங்கை அவன் மிஸ் பண்ணிட்டானோன்னு கூட யோசிக்கிறான். இதே இடத்துல இருந்தால் எந்த பதிலும் கிடைக்காதுன்னு நம்ம ஹீரோவுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் நடக்கிற இடத்துக்கு கிட்ட போனால் ஏதாவது தெரியலாம். ஆனால் மெதுவாக போகிறவன் தான் ஜெயிக்க முடியும்னு அவனுக்கு அவனே சொல்லிக்கிறான். மேலே இருந்து கீழே இறங்க நம்ம ஹீரோவோட சைஸுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. இரும்பால் வேர்க்க முடிஞ்சால் நம்ம ஹீரோவோட உடம்புல இருந்து தண்ணி ஊற்றி இந்த குகையில் 2வது குளத்தை நிரப்பியிருக்கலாம். ஆனால் நம்ம ஹீரோவோட உழைப்பு வீண் போகலை. ஸ்டெல்த் ஆக்டிவில் வச்சுக்கிட்டே சுற்றுனதுனால அது லெவல் 2க்கு போயிருச்சு. இந்த ஆக்ஷன் நடக்கிற இடத்துக்கு வர நம்ம ஹீரோ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கான். ஸ்கில்ஸ் பற்றின நம்ம ஹீரோவோட முதல் சந்தேகம் சரிதான். தொடர்ந்து யூஸ் பண்ணால் அதோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒளிஞ்சிருந்து கவனிக்கிறது மூலமாக ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கலாம். இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கலாம். கூடவே ஸ்டெல்த் ஸ்கில்ஸையும் ட்ரெயின் பண்ணலாம். நம்ம ஹீரோவோட நம்பிக்கை பலூன் மாதிரி ஊதிக்கிட்டு இருக்கும்போது அது அவனே உடச்சி ரியாலிட்டிக்கு வரான். ரொம்ப திமிராக இருந்தால் ரொம்ப ஆபத்து, மாட்டுனா செத்தான். கூல்டவுன் ஆகிட்டு அடுத்த செட்டு மான்ஸ்டருங்க பக்கத்தில் போகிறான். அங்கே பீஸ்ட்டு ஒரு கும்பலாக சிக்கிக்கிட்டு இருக்கு. அதனால் அது என்ன பீஸ்ட்டுன்னு சரியாக தெரியலை. இன்னும் பக்கத்தில் போனதும் நம்ம ஹீரோவை பார்த்து முறைக்கிற ரெட் ஐஸ், ப்ளூ கலர் பில்லர்ஸ், அப்புறம் 100கணக்கான காலுங்க வேற இருக்குது. நம்ம ஹீரோ அந்த பூரான்களோட பயங்கரமான உருவத்தை பார்த்து வாந்தி எடுக்கிறான். இவ்வளவு கேவலமான ஒன்றை காட்டினதுக்காக இந்த டஞ்சனை திட்டுறான். இப்போதைக்கு நம்ம ஹீரோவுக்கு ஏதாவது மருந்து இருந்தால் நல்லாயிருக்கும். கடைசியாக இந்த இடத்துல வாழ்கிற பள்ளி மாதிரி இருக்க மான்ஸ்டர் அவ்வளவு மோசமாக இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் அதோட முள்ளுங்களை பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போதைக்கு நம்ம ஹீரோ வீக்காக இருக்கலாம். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு இந்த எல்லா பயங்கரமான கிரியேச்சர்ஸ்களையும் பயோமாஸாக மாற்ற முடியும்னு ஒரு நம்பிக்கை வருது. உலகத்தில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம ஹீரோவுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை செய்யணும்னா நல்லா பிளான் பண்ணணும். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஹீரோ அந்த வாட்டருக்கு மேலேயே இருந்து அந்த கிரியேச்சரோட கண்ணில் படாமல் அவனோட பொசிஷனை மாற்றிக்கிட்டே இருக்கான். அந்த கிரியேச்சர் எப்படி நடக்குது, அந்த தண்ணியை விட்டு போனதுக்கப்புறம் எங்கே போகுதுன்னு கவனமாக பார்க்குறான். ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்தில் அந்த பூரான் பீஸ்ட்டும் முதல்ல மாதிரி இருக்க பீஸ்ட்டும் கிளம்புதுங்க. ஆச்சரியமாக 2ம் ஒரே வழியில் வெளியே போகுதுங்க. அதுக்கப்புறம் 2வது 1 ஹவரில் அந்த ஓனாயும் பள்ளியும் மாதிரி இருக்க பீஸ்ட்டுங்களும் கிளம்புது. இதுங்க சவுத்து பக்கம் இருக்கிற ஒரு சின்ன டனலுக்குள்ளே நேராக போகுதுங்க. அடுத்து 3 ஹவரில் கடைசியாக குளத்தை விட்டு போனது அந்த லிசார்டு மாதிரி இருக்க ஒரு பீஸ்ட்டு தான். அது ஒரு செவுத்தில் ஏறி மறைஞ்சு போயிடுச்சு. நம்ம ஹீரோ மாதிரி இதுவும் ஒரு செவுத்தில் வாழ்கிற ஜீவன் போல. கிரியேச்சர்ஸை வேட்டையாடி சாப்பிடலன்னா அதையும் பிரதர்னு கூப்பிட்டுருக்கலாம். இந்த இடத்துல இவ்வளோ நேரம் நின்று பார்த்ததால நம்ம ஹீரோவோட ஸ்ட்ரெல்த் லெவல் 3க்கு போயிருச்சு. இந்த இடத்துல பொறுமையாக இருந்தால் ரிவார்ட்ஸ் நிச்சயமாக கிடைக்கும். சரியான நேரத்தில் தான் அந்த அப்கிரேட் கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோவோட கால் நகங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படுது. வெளியில் வர இடத்துக்கு வந்ததும் நம்ம ஹீரோவோட வீடு ஒரு தோண்டல் தூரத்தில் இருக்குது. நம்ம ஹீரோ ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினச்சாலும் அவனால் முடியாது. இன்னும் நிறைய வேலை இருக்குது. முதல்ல நம்ம ஹீரோவோட பேஸ் கேம்பில் இன்னும் கொஞ்சம் இடம் வேணும். அதுக்கு நிறைய தோண்டணும். நம்ம ஹீரோவோட ஸ்ட்ராங்கான வாயை வச்சு ஆர்வமாக மண்ணை கழித்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவோட இடத்த செக்யூர் பண்ணுற ப்ராசஸில் உள்ளுணர்வுப்படி மண்ணை கேதர் பண்ணுறான். நம்ம ஹீரோவோட தோன்ற ஸ்கில் லெவல் 2க்கு போனதும் ஒரு நல்ல நெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஒரு வழியாக பைத்தியக்கார மாதிரி தோணுனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். நம்ம ஹீரோவுக்கு ஒரு பழைய ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ வீட்டில் பணம் அனுப்புறதை நிறுத்திட்டு ஃப்ரிட்ஜில் சாப்பாடு வைக்காமல் விட்டப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு ஃபீலிங்.
நம்ம ஹீரோவுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருது. ஆனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம்னு தனக்கு தானே சொல்லிக்கிறான். காலையில் எந்திரிச்சதும் பஸ்ட்டு வேலை இறைய வேட்டையாட போகலாம். நம்ம ஹீரோ மனசில் ஏற்கனவே ஒரு முள்ளு டார்கெட் இருக்கு. அடுத்த நாள் சீக்கிரமாக விடியுது. நம்ம ஹீரோ இப்போ டஞ்சனோட சீலிங்கில் இருக்கான். நம்ம ஹீரோவோட நகம் அந்த கூலிங்கான பாறையில் பதிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோ மனசில் ஒரே ஒரு எண்ணம் தான் ஓடுது. கீழே இருக்கிற மான்ஸ்டர்ஸை பார்த்தாலே பசியில் எச்சி ஊறுது. ஆனால் பசியால் உடம்பு வீக்காகி நடுங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோவோட ஸ்ட்ரென்த்து குறையுது. சாக்லேட், பிரெட்டு, கேக்குன்னு நம்ம ஹீரோவோட பழைய வாழ்க்கையில் சாப்பிட்ட எல்லா டேஸ்டான சாப்பாடும் நம்ம ஹீரோவோட மனசில் ஓடுது. பசி ரொம்ப அதிகமாகி அவன் மூளை அவனை ஏமாற்ற ஆரம்பிக்குது. கடைசியாக அந்த முதல்ல மாதிரி இருக்க பீஸ்ட்டை பார்த்தப்போ அது ஒரு கறி துண்டு மாதிரி தெரிஞ்சிச்சு. சீலிங்லேருந்து கீழே குதிச்சு அதை கடிக்க போனான். அந்த கேவலமான பூரானை கூட இப்போ டேஸ்டான நூடுல்ஸ் மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ ஏதாவது தப்பாக கடிச்சு சாகிறதுக்குள்ள இந்த பசி பிரச்சனையை சரி பண்ணணும். ஹீரோவோட அடுத்த மூவுக்காக ரொம்ப நேரமாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பசி நம்ம ஹீரோவோட பிளானை கெடுக்கக்கூடாது. முழுசாக 2 நாள் பிளான் பண்ணியிருக்கான். இந்த டஞ்சனோட ஒவ்வொரு மூலையையும் ரொம்ப டீட்டெயிலாக படிச்சிருக்கான். 2 நாள் தூக்கமே இல்லாமல் பசியோடு இருந்ததுனால நம்ம ஹீரோவால் சரியாக கவனம் செலுத்த முடியலை. நம்ம ஹீரோ அந்த குளத்துக்கு மேலே தலைகீழாக தொங்கிட்டு இருந்ததில் பல தடவை தூங்கி தண்ணிக்குள்ளே விழ போயிட்டான். இந்த மிஸ்டீரியஸ் வாட்டரை பார்த்து அதில் விழுந்தா அது ஒரு நல்ல குளியலாக இருக்காதுன்னு நம்ம ஹீரோவுக்கு தெரியும். தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிட்டதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. ஸ்டெல்த் மோட் ஆக்டிவில் இருந்ததுனால அந்த ஸ்கில் லெவல் 4க்கு போயிருச்சு. ஹீரோவோட ரெஸ்ட் நேரத்தில் தோண்டிக்கிட்டே இருந்ததுனால நம்ம ஹீரோவோட தோன்ற ஸ்கில் லெவல் 3க்கு ஏறிடுச்சு. நம்ம ஹீரோ இப்படித்தான் பிளான் பண்ணுவான். அப்போனா தான் வீக்கானவங்க ஸ்ட்ராங்கானவங்களை ஜெயிக்க முடியும். ஆனாலும் பசி பயங்கரமாக எடுக்குது. நம்ம ஹீரோவோட முதல் ஏறையை சீக்கிரம் ஜெயிக்க முடியும்னு நம்புகிறான். நம்ம ஹீரோவோட ஆண்டனை அசைஞ்சதும் டார்கெட் பக்கத்தில் வர்றதை ஃபீல் பண்ணுறான். அந்த பீஸ்ட்டு கிட்ட இருந்து வர நாத்தத்தை நம்ம ஹீரோவால் உணர முடியுது. ஒரு பள்ளத்துக்குள்ளேருந்து ஒரு ஜோடி பீஸ்ட்டு கண்ணில் வெளிச்சம் படுறதை பார்த்ததும் ஷோ டைம்னு நம்ம ஹீரோவுக்கு தெரியுது. நம்ம ஹீரோ செலக்ட் பண்ண ஏற டஞ்சனோட செவுத்தை ஒரு ரெஸ்ட் எடுக்கிற இடமா யூஸ் பண்ணுது. தினமும் ஒரு தடவை கீழே இறங்கி தண்ணி குடிக்கும். இது தனியாக சுற்றுற ஒரு கிரியேச்சர். அதோட நடமாட்டம் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அது இல்லாமல் இது தோற்று போகக்கூடிய ஒரு கிரியேச்சர் தான். இந்த நேரத்தில் அந்த கிரியேச்சர் அதோட இடத்துல இருந்து தண்ணி குடிக்க வெளியே வருது. இப்போதான் நம்ம ஹீரோவோட பிளான் வேலை செய்யுதான்னு பார்க்க வேண்டிய நேரம். ஸ்டெல்த் ஆன் பண்ணி நம்ம ஹீரோ மெதுவாக செவுத்துல நடந்து அந்த கிரியேச்சரை பிடிக்க முயற்சி பண்ணுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.